இன்றைக்கி பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்தில் இருக்கிற மஞ்சளை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இது வாங்கி 2 வாரம் ஆயிடுச்சு. பொங்கல் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெசிபியை நான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் கொத்துலேருந்து ஒரு துண்டை மட்டும் நான் எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 வாரம் ஆனதுக்கப்புறம் அதோட பசுமை மாறாமல் சூப்பராகவே இருக்குது. இப்போ அந்த மஞ்சளை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நான் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, 6 மிளகாய் வத்தல், இது கூட ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது, இந்த அளவு ஊற்றினாலே போதும். இப்போ இதை அப்படியே நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்ல இது ஒரு கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் அடுப்பில் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். அடியில் இருக்கிற தக்காளிலாம் மேலே வர்றது மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுறணும். அதிக அளவு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தக்காளியிலேருந்து உங்களுக்கு அதிலேருந்து ஜூஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தக்காளி, மிளகா வத்தல், அப்புறமா நம்ம போட்டிருந்த மஞ்சள் கட்டி, பாருங்கள் பூண்டு, இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். என்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோன்னா, ஒரு 15 நிலக்கடலை இதில் சேர்க்க போகிறோம். நிறையவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் 4-5 சில்லு தேங்காய் துருவி கூட நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்ததை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க. நம்ம அந்த கிண்ணத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ, நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியே ஊற்றி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக தண்ணி ஒன்றும் நிறைய நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்காக வரணும். இந்த பச்சை மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொண்டை வலிலாம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணி சூடான இட்லிலேயோ தோசையிலையோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த தொண்டை வலி சீக்கிரமாக க்யூர் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை மஞ்சளை வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ணிட்டோம். மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.